ஹலோ 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 குட் மார்னிங் சாம்பியன்ஸ். உங்க எல்லாரையும் ஸ்கோர் கிளவரின் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்க்கு வெல்கம் பண்றது உங்க மலர். இன்னைக்கு டேட் October 31st, 2025. த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நம்ம வழக்கம் போல சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு நம்ம டாங்கிலீஷ்ல அதோட மீனிங்கை அலசி ஆராய போறோம். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற அத்தனை இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு பிரீமியம் PDF ஃபைலா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இன்னும் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் ப்ரோ டிப் ஃபார் பிகினர்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை ஒரு தடவை நல்லா பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 months பண்ணீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். சரி வாங்க, இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ள போலாம். எடிட்டோரியல் 1, அவுட் ஆஃப் த ஃபோர்ட்ரஸ் ஆன் ப்ரொடெக்டிங் இந்தியாஸ் டைகர்ஸ். டைட்டில்ல என்ன சொல்றாங்க? அவுட் ஆஃப் த ஃபோர்ட்ரஸ், கோட்டையை விட்டு வெளியே, ஆன் ப்ரொடெக்டிங் இந்தியாஸ் டைகர்ஸ், இந்திய புலிகளை பாதுகாப்பது பற்றி. இதோட சப்ஹெட்டிங் பாருங்க. டைகர் கன்சர்வேஷன் பாலிசி ரைட்லி சீஸ் பீப்புள் ஆஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாட் ட்ரெஸ்பாசர்ஸ். புலி பாதுகாப்பு கொள்கை மக்களை பங்குதாரர்களை பாக்குதே தவிர அத்துமீறி நுழைஞ்சவங்கள பார்க்கல. வாவ், இதுதான் மெயின் ஐடியா. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். எ நியூ யூனியன் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் இஸ் அ ரிமைண்டர். புதுசா வந்திருக்கிற மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தோட ஒரு கொள்கை கட்டமைப்பு நமக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துது. தட் இந்தியாஸ் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் எ ஃபார்ட்ரஸ் கன்சர்வேஷன் மாடல். அதாவது இந்தியாவோட பாதுகாப்பு யுக்தி இருக்கிறது ஒரு கோட்டை பாதுகாப்பு மாதிரி கிடையாது. பட் ஒன் இன் விச் ப்ரொடெக்டிங் த கண்ட்ரிஸ் டைகர்ஸ் இஸ் எ சோஷியல் கான்ட்ராக்ட். ஆனா இது ஒரு சமூக ஒப்பந்தம் மாதிரி. நாட்டு புலிகளை பாதுகாப்பது எல்லாரோடைய பொறுப்புன்னு சொல்லுது. த பாலிசிஸ் ஃபோர்மோஸ்ட் வர்ச்சு இஸ் ரீஐட்ரேஷன். இந்த கொள்கையோட முக்கியமான நற்பண்பு என்னன்னா அது திரும்ப திரும்ப ஒன்ன சொல்லுது. That people living near or inside forest cannot be relocated. காட்டுக்கு பக்கத்துல இல்லனா காட்டுக்குள்ள வாழ்ற மக்களை இடமாத்த முடியாது. Until the Forest Rights Act 2006 process has been completed. வன உரிமைகள் சட்டம் 2006 இன் கீழ் வர ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிகிற வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ண முடியாதுன்னு சொல்லுது. Affirming that they are stakeholders, not trespassers. இதன் மூலமா அவங்க பங்குதாரர்கள் அத்துமீறி நுழைஞ்சவங்களா இல்லைன்னு உறுதிப்படுத்துது. Finally, a sensible point. This view has sadly been falling out of favor. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா இந்த பார்வை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மவுசு எழுந்துட்டு வருது. With a government that is increasingly seeing forests solely for their climate utility. ஏன்னா அரசாங்கம் காடுகளை வெறும் climate change சமாளிக்கிற ஒரு கருவியா மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. And a judiciary keen to settle long-standing disputes. அது மட்டும் இல்லாம நீதித்துறையும் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற வழக்குகளை எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குது. The policy casting relocation as an exceptional measure. இந்த கொள்கை மக்களை இடமாற்றுவது இருக்கிறது ஒரு விதிவிலக்கான நடவடிக்கை தான், சும்மாலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. Also overturns the 2024 National Tiger Conservation Authority Directive. இது 2024ல தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் போட்ட ஒரு உத்தரவை தலைகீழா மாத்துது. To remove villages en masse from tiger reserves. அந்த உத்தரவுல புலி காப்பகங்கள்ல இருந்து கிராமங்களை மொத்தமா காலி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. Instead of treating humans and tigers as mutually exclusive. மனிதர்களையும் புலிகளையும் ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தமில்லாத ஒன்னா இருக்க முடியாத விஷயமா பார்க்காம, the framework promotes research and pilot projects on sustainable cohabitation. இந்த கட்டமைப்பு 2 பேரும் ஒன்னா நிலையா வாழறதுக்கான ஆராய்ச்சி மற்றும் முன்னோட்ட திட்டங்களை ஊக்குவிக்குது. That could help redefine tiger conservation through a more socially legitimate and possibly more resilient model. அதாவது சமூக ரீதியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் வலுவான ஒரு மாடலை உருவாக்க உதவும். Its invocation of the SC/ST Prevention of Atrocities Act for unlawful evictions. சட்டவிரோதமா மக்களை வெளியேத்துனா அதுக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தலாம்னு இதுல சொல்லியிருக்காங்க. And a 3-tier system for redress. அது மட்டும் இல்லாம ஒரு 3 அடுக்கு முறையையும் கொண்டு வந்திருக்காங்க. Also provide a safety net rarely available to these communities. இது இந்த சமூகங்களுக்கு பொதுவா கிடைக்காத ஒரு பாதுகாப்பு வலையை கொடுக்குது. This said, forest dependent communities have varied needs. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காட்டை நம்பி வாழ்ற மக்களுக்கு பல விதமான தேவைகள் இருக்கு. Some expect hospitals and schools. சிலருக்கு மருத்துவமனைகளும் பள்ளிகளும் வேணும்.
while others fight for preserving traditional lifestyles. ஆனா சிலரோ தங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையை காப்பாத்த போராடுறாங்க. ஈக்குவலி டைகர்ஸ் ஆர் சென்சிட்டிவ். அதே மாதிரி புலிகள் ரொம்ப சென்சிட்டிவான விலங்குகள். And the reason many conservationists believe human-free core zones are essential. அதனால தான் பல பாதுகாவலர்கள் மனிதர்களே இல்லாத கோர் ஜோன்ஸ் அதாவது மைய பகுதிகள் ரொம்ப அவசியம்னு நம்புறாங்க. டு கன்சர்வ் அபெக்ஸ் predators. புலிகள் மாதிரி உணவுச் சங்கிலியில உச்சத்துல இருக்கிற விலங்குகளை பாதுகாக்க இது தேவைன்னு சொல்றாங்க. A national mission to protect tigers on scientific terms needs to ensure such tracks. அறிவியல் அடிப்படையில புலிகளை பாதுகாக்க ஒரு நேஷனல் திட்டம் வகுத்தா இந்த மாதிரி மனிதர்கள் இல்லாத பகுதிகள் இருப்பதை அது உறுதி செய்யணும். ஃபண்டமெண்டலி while a national policy protects lives. அடிப்படையில ஒரு நேஷனல் பாலிசி உரிமைகளை பாதுகாத்தாலும் ஃபைன் கிரைண்ட் மெக்கானிசம் சென்சிட்டிவ் டு பர்டிகுலர் லோக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் குரூஷியல். அந்தந்த உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். ஃபார் பீப்புள் அண்ட் டைகர்ஸ் டு சஸ்டைனபிளி கோஎக்ஸிஸ்ட். அப்பதான் மனிதர்களும் புலிகளும் நிலையா ஒன்னா வாழ முடியும். Such mechanisms are however beyond the ability of top-level ministries. ஆனா இந்த மாதிரி நுணுக்கமான வழிமுறைகளை உருவாக்குறது டெல்லியில இருக்கிற பெரிய அமைச்சகங்களால முடியாது. அவங்களுக்கு இன்னும் பெரிய வேலைகள்லாம் இருக்கே. The conservation establishment is likely to resist the new policy. இந்த வன பாதுகாப்பு துறையில இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது இந்த பெரிய அதிகாரிகள் இந்த புது கொள்கையை எதிர்க்க வாய்ப்பிருக்கு. Because it could slow efforts to consolidate tiger habitats. ஏனா இது புலிகளோட வாழ்விடங்களை ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை மெதுவாக்கிடும். And increase the implementation burden. அதோட இதை செயல்படுத்துற சுமை அதிகமாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு சிலபஸ் பர்டன் மாதிரி அவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பர்டன். Potentially leading to dual policies on the ground. இதனால களத்துல ரெட்டை கொள்கைகள் உருவாக வாய்ப்பிருக்கு. ஒன்னு பேப்பர்ல இன்னொன்னு பிராக்டிஸ்ல. In fact, conservation in India is largely controlled by forest departments under Environment Ministry. உண்மையில இந்தியால வன பாதுகாப்பு பெரும்பாலும் வனத்துறையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இது என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஆனா வன உரிமைகள் சட்டத்தை செயல்படுத்துறதுல மாநிலங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. Even in places where local departments wield significant control. உள்ளூர் வனத்துறைகளுக்கு அதிகாரம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல கூட forced relocations may continue in states that do not enforce the proposed national framework. இந்த முன்மொழியப்பட்ட தேசிய கட்டமைப்பு சரியா அமல்படுத்தாத மாநிலங்கள்ல கட்டாய இடமாற்றம் தொடரலாம். While existing policy defines compensation criteria. இப்போ இருக்கிற குழுடியில இழப்பீடு வழங்குறதுக்கான தகுதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் and the minimum inviolate area for a sustainable population. ஒரு நிலையான புலி மக்கள் தொகைக்கு தேவையான குறைந்தபட்ச மீற முடியாத பகுதி எவ்வளவுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் their implementation often violates established principles. அதோட அமலாக்கம் ஏற்கனவே இருக்கிற கொள்கைகளை மீறுவதாவே இருக்கு. Just as the fortress model has often been insensitive to people's rights in practice. எப்படி அந்த கோட்டை பாதுகாப்பு மாடல் நடைமுறையில மக்களோட உரிமைகளை மதிக்காம இருந்ததோ, exiting it should not mean entering one in which India's natural riches can be forsworn. அதுல இருந்து வெளியே வரோன்னு சொல்லிட்டு இந்தியாவோட இயற்கை வளங்களையே கைவிடுற ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. That's a solid concluding line. Hey guys, ஒரு சின்ன பிரேக். நம்ம பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் புதுசா இருக்குல்ல? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல இதுல ஏதாவது மாத்தணும்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And one more thing for beginners. இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஆஸ்பிரன்ஸ்க்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. டோன்ட் மிஸ் இட். ஆல்ரைட், பிரேக் முடிஞ்சது. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செகண்ட் எடிட்டோரியல். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக். Editorial 2. Meaningless Truce on Netanyahu, the Gaza ceasefire. டைட்டில பாருங்க. Meaningless Truce, அர்த்தமில்லாத போர் நிறுத்தம். On Netanyahu, the Gaza ceasefire. நெதன்யாஹூ மற்றும் காசா போர் நிறுத்தம் பற்றி. Subheading: Netanyahu is making a mockery of the ceasefire agreement. நெதன்யாஹூ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு கேலிக்கூத்தா மாத்திக்கிட்டு இருக்காரு. வாங்க என்ன நடந்ததுன்னு பாப்போம். When the US brokered ceasefire took effect in Gaza on October 10, 2025, அமெரிக்கா மத்தியஸ்தம் செஞ்சு கொண்டு வந்த போர் நிறுத்தம் அக்டோபர் 10, 2025 காசால அமலுக்கு வந்தப்போ
A big question that loomed over all parties was எல்லா தரப்பு முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. whether இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு, அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, who accepted the truce under pressure from US President Donald Trump, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தால இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டேன்னு, would honor his commitments once the hostages were released. பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரா மாட்டாராந்தான் அந்த கேள்வி. barely 3 weeks later, 3 வாரம் கூட முடியல, மிஸ்டர் நெதன்யாகு who had vowed to destroy ஹமாஸ அழிப்போன்னு சபதம் எடுத்திருந்த நெதன்யாகு found a convenient pretext to resume strikes. தாக்குதல்களை மறுபடியும் தொடங்குறதுக்கு ஒரு வசதியான சாக்குப்போக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. He accused Hamas of violating the ceasefire. ஹமாஸ் தான் போர் நிறுத்தத்தை மீறிட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டினாரு. And claimed that the remains returned by the group. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் அமைப்பு திருப்பி ஒப்படைச்ச உடல்கள் were the body parts of a hostage already retrieved. ஏற்கனவே மீட்கப்பட்ட ஒரு பிணை கைதியோட உடல் பாகங்கள் தான சொன்னாரு. Several hostages are believed to have been buried under the rubble. பல பிணை கைதிகள் இடிபாடுகளுக்கு அடியில புதைஞ்சிருக்கலாம்னு நம்பப்படுது. While Gaza's officials and Egyptian excavators continue struggling, காசா அதிகாரிகளும் எகிப்து அகழ்வாராய்ச்சியாளர்களும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க to locate and identify bodies of captives. பிடிப்பட்டவங்களோட உடல்களை கண்டுபிடிக்கவும் அடையாளம் காணவும். On Tuesday, Israel said militants fired anti-tank missiles at soldiers in Rafah, southern Gaza. செவ்வாய்க்கிழமை தெற்கு காசால இருக்கிற ரஃபா பகுதியில தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் மேல டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசினாங்கன்னு இஸ்ரேல் சொல்லுச்சு. கில்லிங் 1 soldier. ஹமாஸ் has denied any involvement. இதுல ஒரு வீரர் இறந்துட்டாரு, ஆனா இதுல தங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹமாஸ் மறுத்திருக்கு. மிஸ்டர் நெதன்யாகு ordered retaliatory strikes. உடனே நெதன்யாகு பதிலடி தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டாரு. Killing 104 Palestinians overnight. ஒரே ராத்திரியில 104 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டாங்க. Including 46 children and 20 women. அதுல 46 குழந்தைகள் மற்றும் 20 பெண்கள் அடங்குவர். This is just tragic. After the assault, Israel announced that the ceasefire was back in effect. இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் போர் நிறுத்தம் மீண்டும் அமலுக்கு வந்துடுச்சுன்னு இஸ்ரேல் அறிவிச்சது. பட் வாட் கைண்ட் ஆஃப் அ சீஸ்ஃபயர் இஸ் இஸ்ரேல் அப்சர்விங்? ஆனா இது என்ன மாதிரியான போர் நிறுத்தம்? இஃப் இட் ஹேஸ் த ஃப்ரீடம் டு கேரி அவுட் டிவாஸ்டேட்டிங் அட்டாக்ஸ் ஆன் பாலஸ்தீனியன் சிவிலியன்ஸ். பாலஸ்தீனிய மக்கள் மேல இப்படி பேரழிவு தாக்குதல்களை நடத்துறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கும்போது அது எப்படி ஒரு போர் நிறுத்தமாகும்? While the ceasefire offered a respite to the Palestinians, இந்த போர் நிறுத்தம் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தற்காலிக ஓய்வு கொடுத்தாலும், from daily Israeli bombardments, தினசரி இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளிலிருந்து, and allowed the release of hostages and Palestinian prisoners, பிணை கைதிகளையும் பாலஸ்தீனிய கைதிகளையும் விடுவிக்க உதவினாலும், the absence of any credible enforcement mechanism makes it extremely fragile. இதை செயல்படுத்துறதுக்கு நம்பகமான ஒரு அமைப்பு இல்லாததால இது ரொம்ப பலவீனமா இருக்கு. Israeli troops still control roughly 55% of Gaza's territory. இஸ்ரேலிய படைகள் இன்னும் காசாவோட 55% நிலப்பரப்ப கட்டுக்குள்ள வச்சிருக்கு. It would be unrealistic to expect that the பாலஸ்தீனியர்கள் அமைதியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறது யதார்த்தமில்லாதது. Who were bombed and displaced repeatedly over 24 months. கடந்த 24 மாசமா திரும்ப குண்டுகள் வீசப்பட்டு இடம்பெயரப்பட்ட அவங்க would quietly accept the Israeli military occupation. இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்ப அமைதியா ஏத்துப்பாங்கன்னு நினைக்க முடியாது. ஹமாஸ் has enforced its control in the rest of Gaza. காசாவோட மீதமுள்ள பகுதிகள்ல ஹமாஸ் தன்னோட கட்டுப்பாட்டை நிலைநாட்டியிருக்கு. Within Israel, Mr. Netanyahu's far-right coalition allies. இஸ்ரேலுக்குள்ள நெதன்யாகுவோட தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் want the war to continue and Gaza ethnically cleansed of Palestinians. இந்த போர் தொடரணும்னு காசாவை பாலஸ்தீனியர்களை இல்லாத இடமா மாத்தணும்னு விரும்புறாங்க. Despite the deep mistrust, all sides agreed to the ceasefire. இவ்வளவு ஆழமான அவநம்பிக்கை இருந்தும் எல்லா தரப்பும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. Largely under US pressure. முக்கியமா அமெரிக்காவோட அழுத்தத்தால. Hamas needed a reprieve and Israel wanted its hostages back. ஹமாஸ்க்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு, இஸ்ரேலுக்கு அவங்களோட பிணை கைதிகள் திரும்ப வேண்டியிருந்துச்சு. The next stage of Mr. Trump's peace plan is even more controversial. ட்ரம்போட அமைதி திட்டத்தோட அடுத்த கட்டம் இன்னும் சர்ச்சைக்குரியதா இருக்கு. As it calls for Hamas disarmament, which it has not agreed to. ஏன்னா அது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடணும்னு சொல்லுது, ஆனா அதுக்கு அவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க. If Mr. Trump is serious about the peace push,
ட்ரம்ப் உண்மையிலேயே இந்த அமைதி முயற்சியில தீவிரமா இருந்தா he must own his plan. அவர் தன்னோட திட்டத்துக்கு முழு பொறுப்பு ஏத்துக்கணும். And build mechanisms that ensure both sides adhere to their commitments. ரெண்டு தரப்பும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கடைபிடிக்கிறத உறுதி செய்ய வழிமுறைகளை உருவாக்கணும். His boastful talk about peace will mean little. அமைதியை பத்தி அவர் பெருமையா பேசுறதுல எந்த அர்த்தமும் இருக்காது. If he allows Israel to continue to kill Palestinian civilians, இஸ்ரேல் எந்த தண்டனையும் இல்லாம பாலஸ்தீனிய மக்களை கொல்றத அவர் அனுமதிச்சா, while claiming that the ceasefire remains in place, அதே நேரத்துல போர் நிறுத்தம் இன்னும் அமல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அது வேஸ்ட். For any truce to endure, எந்த போர் நிறுத்தமும் நீடிக்கணும்னா Israeli troops must withdraw from Gaza. இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறணும். And a new Palestinian administration should be in charge of the enclave. மற்றும் ஒரு புதிய பாலஸ்தீனிய நிர்வாகம் அந்த பகுதியோட பொறுப்பை ஏத்துக்கணும். What Palestinians in Gaza desperately need? காசால இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு இப்போ உடனடியா தேவைப்படுறது மீண்டு வர்றதுக்கும் மீள் குடியேற்றத்துக்கும் புனரமைப்புக்குமான உதவிதான். Not more bombs. இன்னும் அதிகமான குண்டுகள் இல்ல. A very powerful and necessary statement. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 2 எடிட்டோரியல்ஸையும் நாம கவர் பண்ணிட்டோம். Hope this was useful. But wait, போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி எடிட்டோரியல் vocabulary பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எடிட்டோரியல் vocabக்கான IPL மாதிரி. தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து vocab quiz நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக் மாதிரி. டெய்லி உங்க ஸ்கோர் அப்டேட் ஆகும். At the end of the month டாப் ஸ்கோரர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கூட இருக்கு. So a fun way to learn and compete. So why are you waiting? Descriptionல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம vocabularyல ஜாயின் பண்ணுங்க. Let's see who becomes the vocab champion this month. This is your Malar from Score Clever signing off. நாளைக்கு சந்திப்போம். Stay clever, score better. Bye bye.